Una
அவன் தந்த மேலான உத்தியோகங்களை இழந்தவரான மனிதர் ஒருத்தியாரே. இயேசுநாதரை வெற்றி உயிரை தர மிகவும் அபேசித்தவரான மனிதர் ஒருத்தியாரே. சத்திய வேதத்தை அனுசரித்ததை வெற்றி வாயாம் மரணத்தை விடப்பட்டவரான மனிதர் ஒருத்தியாரே. திகழான புகழால் எய்யப்பட்டவரான மனிதர் ஒருத்தியாரே. புகழால் உறவப்பட்டு நின்றவராக எண்ணிடப்பட்டவரான மனிதர் ஒருத்தியாரே. உயிர் பிழைத்து மறுபடியும் அதிசய தைரியத்துடனே ராயமுனே போய் அவன் கிறிஸ்தவர்களை வாதித்த நியாய குதிரத்தின் பேரில் கடித்தவரான மனிதர் ஒருத்தியாரே. உருவமாறாத தாயின் கட்டளையால் சாட்டை கைகளையும் பெருந்தடிகளையும் கொண்டு கொல்லப்பட்டவரான மனிதர் ஒருத்தியாரே. எந்த நிர்வாகத்திற்கும் அஞ்சாத வேத சாட்சியான மனிதர் ஒருத்தியாரே. விசுவாசத்தில் ஒருபோதும் கற்பழியாத வேத சாட்சியான மனிதர் ஒருத்தியாரே. உமது இரத்தத்தால் கிறிஸ்து வேதத்தை நீட்டித்த உத்தம வேத சாட்சியான மனிதர் ஒருத்தியாரே. சத்தியத்தை சந்தோஷத்துடனே உயர்த்தி காஞ்சும் உயிரை தந்த வேத சாட்சியான மனிதர் ஒருத்தியாரே. தரிசனையாவதை பெற்ற ஒரு புண்ணிய கருவியால் மிகுந்த பூஜையுடன் அடக்கம் பண்ணப்பட்டவரான மனிதர் ஒருத்தியாரே. மூச்சராஜ்யத்திற்கு இறைவனால் அத்தியந்த சோதனை உள்ள தேவசாலையில் தோன்றப்பட்டவரான மனிதர் ஒருத்தியாரே. தேவசாட்களுக்குள் விசேஷமாய் மேம்படாததுடனே பிரகாசிக்கிறவரான மனிதர் ஒருத்தியாரே. உமது மன்றாட்டின் உதவியால் ரோமாவை முதலிய பட்டணங்களில் சென்று கொள்ளை நோய் வருவாய் காய்ச்சலை எழுதினார். மிகவும் பேர் பெற்றவரான மனிதர் ஒருத்தியாரே. பூலோகம் எங்கும் சிறுவாசம் வலிமைக்கு நாம் உடைத்தவரான மனிதர் ஒருத்தியாரே. சகல கிறிஸ்தவர்களுக்கும் கடைநிலைந்த தகப்பனானவரான மனிதர் ஒருத்தியாரே. இயேசுவே முதலே ஆதியில் ஆண்டவரும் மனிதருமாய் இருக்கிறவரான மனிதர் ஒருத்தியாரே. உலகில் பாவை போகுமே என் சொல்லுகிறாயே சேசுமே. உலகில் பாவை போகுமே என் சொல்லுகிறாயே சேசுமே. உலகில் பாவை போகுமே என் சொல்லுகிறாயே சேசுமே. நாங்கள் பேசிட்டு செல்வாக்கு சட்டங்களுக்கு பாத்திரமாகலாய் வெவ்வேறான சகல வல்லமுள்ள இறைவா, எங்களைக் கட்டுரை பலவீனங்களை புகழ்வதை பார்த்து அடியார்கள் செயலமாக இருக்கிறார். எங்களுக்கு வந்திருக்கிற துன்பங்கள் யாவற்றையும் வேண்டி வாங்குகிறேன். உம்முடைய மன்றாடினார். எங்களுக்கு வேண்டிய ஆற்றலும் ஆதரவும் கிடைக்கும்படிக்கு கிருபை செய்தருள வேண்டும் என்று எதிரே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். Amen.
வரவேற்றுக் கொள்வோம். அதுவும் புனித செபஸ்தியாருடைய வல்லமையாக இறைவனுடைய வல்லமையை நாம் கேட்கிறோம். ஆமென். தூய செபஸ்தியார் வாழ்ந்த விசுவாச வாழ்வு நமக்கு இருக்க சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவர் நம்புவதோடு எல்லாமே நடக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது என்பதை அவர் புரிந்திருந்தார், என்பதை அவர் தெரிந்திருந்தார். எஸ்ஐயாவின் 40 அதிகாரம் 31 ஆண்டவரை நம்புவோர் புதிய ஆற்றல் பெறுவர். அவர்கள் கல்லு போல கிடைக்கவே உயரை பார்க்க ஓடுவர், களைப்படையார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்று அவர் சொல்வார். ஆகவே இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் நம்பி புதிய ஆற்றல் பெறுவோம், மகிழ்ச்சி பெறுவோம், சந்தோஷம் பெறுவோம், மனம் விரும்புகிற காரியங்களை பெற்று மகிழ்வோம். அதற்காக இந்த திருப்பதியை பயன்படுத்திக் கொள்வோம். இறைவனாக நம்மை நிறைவாக கனமாக ஆசிர்வதிப்பார். இந்த மாதத்தில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க மன நிறைவோடு வாழ கடவுளுடைய உதவி தேவைப்படுகிறது. கடவுளின்றி நாம் எதுவுமே செய்ய முடியாது. யோவான் 15:5 என்னை விட்டு பிரித்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை கடவுளை விட்டு பிரித்திருக்கலாம், அவரை விட்டு மறந்து போயிருக்கலாம். இந்த இடத்திலே நாம் நம்மை அவரோடு இணைப்போம், இயேசுவோடு இணைப்போம். இயேசுவோடு இணைக்கின்ற போது நாம் பெறுகிற ஆற்றல் பிரம்மாண்டமாக நாம் செய்கிற செயல் வியப்புக்குரியது. இயேசுவோடு நாம் செய்வதற்கு தடையாக நம்முடைய பாவங்கள் இருக்கின்றன. இயேசுவோடு நாம் உருவாடுவதற்கு எதிராக நம்முடைய குற்றங்கள் இருக்கின்றன. நாம் செய்த தவறுகள் அவற்றையெல்லாம் இறைசனில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராம். Cristo,
தூய ஆவியாரை
செய்தி 9வது அதிகாரம் 9 முதல் 13 முடிவுள்ளே உயிருள்ள வார்த்தை. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றுவார் என்றார். அவர் எழுந்து இயேசுவை பின்பற்றிச் சென்றார். பின்பு அவரை வீட்டில் பந்தில் அமர்ந்த போது வரிதர்களுடன் பாவிகளாகிய பலர் வந்து இயேசுவோடு அவருடைய சீடரோடு உடனிருந்தனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரிதர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதே என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவர், நோயற்றவர் அல்ல, நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை. பலி அல்ல, இரக்கத்தை விரும்புவேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளர் அல்ல, பாவிகளை அழைத்து வந்தேன் என்றார். ஆண்டவரின் நல்வாழ்வு. ஜூலை மாதத்திலே கடவுள் நம்மோடு நிறைவாக அறிவிக்கிறார். செய்தி 28வது வருஷத்திலே இதோ உலகம் முடியும் வரை என்னால் நான் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்ன கடவுள் நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் இருக்கிறார். யாரும் நம்பிக்கை கிடைப்போம். இந்த உலகம் முடியும் வரை என்னால் இருக்கிற கடவுள் ஜூலை மாதத்தில் என்னோடு இருக்கிறார். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் நம்புகிற போதே ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், கவலைகள் எல்லாம் வந்தாலும் சவால்கள் எல்லாம் வந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நெருப்பு சக்தி உண்டு. இயேசு அவர் கடலிலே சீடரோடு போகிற போது அவர் தலைநோக்கி போய் கொண்டிருக்கிறார். அவர் ரொம்ப பொறுமையாக போய் கொண்டிருக்கிறார். அது நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? வாழ்க்கையில் அலைகள் உண்டு, வாழ்க்கையில் கவலைகள் உண்டு. ஆனால் கடவுளும் உண்டு. அதை பார்க்க அலைகள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனை உண்டு. ஆனால் யாரும் உண்டு? கடவுளும் உண்டு. அதை பார்க்க நாம் பெரும்பாலும் எதை பற்றி ஞானிக்கிறோம்? அலைகள், துயரங்கள், வேதனைகள், இவற்றை பற்றி நினைக்கிறோம். ஆனால் ஒரு கடவுள் இருக்கிறாரு, அது ஞாபகத்தில் ஒரு அலைகள், துயரங்கள். அவங்க ஏற்கனவே அவங்க அந்த சீடர்கள் எல்லாம் இந்த போர்ட்ல தண்ணி வந்துட்டு நீதி போறாங்க. இவங்க எல்லாரும் கையை பிடிச்சி ஏதாவது பண்ணி பார்க்கறாங்க. முதல் ஞாபகம் இல்லை, அது கூட தான் கடவுள் பார்க்கறாங்க. அப்ப அவர் அப்புறம் அலைகள் உண்டு, ஆனால் கடவுள் உண்டு. அதான் பார்க்கணும். சவால்கள் உண்டு, ஆனால் கடவுள் நம் வாழ்க்கையிலே நிச்சயமா வந்து அது நம் வாழ்க்கையில் இப்போ நிறைவாக இருக்கு. ஜூலை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாட இருக்கோம். அவருடைய அருளை கேட்டு இருக்கோம். ஆசீர்வாதம் மட்டும் அல்ல, அவர் கொடுக்கிற அறிவுரையும் கேட்கிறோம். பெரும்பாலும் ஆசீர்வாதம் கேட்கிறதா அறிவுரையை கடைபிடிப்பதில்லை. யாக்கோபு 1:22 இறைவார்த்தை நீங்கள் கேட்கிறவராக இன்னும் ஏமாற்றுள்ளார்கள், மாறாக அதுவும் நடத்துள்ளார். பெரிய ஆசீர்வாதம் வேண்டுமோ அந்த அறிவுரையை யாருக்கும் கொடுப்பதில்லை. கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார், அறிவுரை நிறைவாக. ஜூலை மாதம், ஜூலை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க? 4 எழுத்து முடியுங்களா? ஆங்கிலத்தில் 4 தமிழ்ல 6 3 வேலைகள் அப்போ இங்கிலீஷ்ல இருக்கிறது நாம் ஃபர்ஸ்ட் வந்து தேவன் இந்த மாதத்தில் தேவன் எதை சுட்டி காட்டுது? நல்ல சந்தோஷமா இருக்கும். கடவுள் இந்த மாசம் யாருக்காக கொடுக்கிறாரு? மாசம் யாருக்காக? நீங்க வேற யாருக்கும் தப்பா கூடாது. எனக்கு உங்களை பக்கத்துல காட்டி அவங்க ஆளுக்கு தான் கடவுள் மாசம் கொடுக்கிறாரு நினைச்சு தப்பா கூடாது. யாருக்காக கொடுக்கிறாரு? எனக்காக. ஜெய் முதலிருந்து தாய் நல்ல சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா மகிழ்ச்சியா கடவுள் என்ன சொல்லுவோம்? யாராவது கடவுள் வச்சு குறைய சொல்லுவோம் கிடையாது. அது மனசு இருக்கு ஒரே நினைச்சு. அதான் திருப்பூர் லாஸ்ட் சொல்றாரு 23வது பாடல் 1வது சொல்றார், ஆண்டவர் என்னாலே எனக்கு எவ்வளவு பெரிய அவர்தான் மனசு. ஆண்டவர் என்னாலே எனக்கு குறையில்லை. அந்த ஆண்டவர் என்னாலே எனக்கு குறையில்லை சந்தோஷமா மகிழ்ச்சியா
நீங்க ஒருவேளை வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கவலையின் காரணமா ரொம்ப சோர்வா வந்திருக்கலாம். வீட்டில் இருந்து ரொம்ப சோர்வா வந்து செயல்படுக்கலாம். ரொம்ப சத்தம் குறைஞ்சிருக்கலாம். சந்தோஷத்துக்கு சத்தம் குறைஞ்சிருக்கலாம். ரொம்ப கவலையா இருக்கலாம். உங்களுக்கு தான் கவலையா இருக்காரு. நம்ம கவலைப்படலாமா, சந்தோஷமா இருக்கலாம் சொல்லி இன்னைக்கு கடவுளுடைய வழி நடக்கிறார், பேசுகிறார். உங்களுக்காக நீங்க ரொம்ப சோர்வா இருக்கலாம். உங்களுக்காக இறை வார்த்தை ஒவ்வொரு மனிதனும் உருவாடுகிறது. எவ்வளவு 4வது 12வது இறை வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. கடவுள் சொன்னது அப்படின்னு இறை வார்த்தை பற்றி கடவுள் சொன்னது அப்படின்னு உலகம் எப்படி பார்த்தீங்களா? தொடக்கம் 1வது 3வது ஒளி இல்லாம ரொம்ப இருட்டாச்சு. ஒளி கொண்டு இருந்தா அதுச்சா இல்லையா? சாதாரண அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று சொன்னா மாற்றமா இல்லையா? அப்போ கடவுளுடைய வார்த்தை அது உயிர் உள்ளது, மாற்றம். முதல்ல நம்ம எல்லாருமே சந்தோஷமா மாற்றம். புயல் மத்தியிலும் புயல் வந்து பாத்தீங்களா? இந்த புயல் மத்தியிலுமே இயேசு நிம்மதியா போயிட்டு இருக்காரு. இயேசு நிம்மதியா போயிட்டு இருக்காரு. இது எதை குறிக்கிறது? நல்ல முதிர்ச்சி அடைந்த மனிதர்கள், நல்ல நிறைவுள்ள மனிதர்கள் புயல் மத்தியில் நிம்மதியாக இருக்கிறார். எவ்வளவு புயல் வந்தாலுமே என்னுடைய நிம்மதி, என்னுடைய மகிழ்ச்சி யாரும் எடுத்துக்கொள்ள முடியும். இயேசு யோவான் 5 சொல்கிறார், உங்கள் மகிழ்ச்சியை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. உங்க மகிழ்ச்சியை யாரும் எடுக்க முடியாது. யாரும் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க வந்து துயரமா இருக்கணும், கவலையா இருக்கணும் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியும். இப்ப அவங்களும் பரவாயில்ல இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப வேதனை, நான் சாப்பிட்டு இருக்காங்க. அங்க ஏசி எடுத்துக்கிறாரு, தலையை நிறுத்தி அந்த ஏசி காத்துல கடல்ல அந்த ஏசி காத்தானே, கடல்ல எவ்வளவு காத்து, சூப்பரான காத்து. அந்த காத்துல தலையை வச்சு அந்த காத்துக்கும் அமைக்கும் கடலை தெரிஞ்சு பாண்டிகையில் இருக்குங்களா? பாண்டிகை அதான் என்ன சொல்றாங்க, புயல் மத்தியிலுமே நாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கோம்னா கண்டிப்பா இருக்கீங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். அப்ப அந்த மகிழ்ச்சி இரண்டாவது பார்க்கிற போது, இரண்டாவது எழுத்து என்ன வருது? ஜூலைல ஒரு தலைகீழான ஒரு மாற்றம். அதுக்கு எடுத்துக்காட்டு யாரு? சவுல். சவுல் எப்படி இருந்தார்? ரொம்ப மூர்க்கத்தனமா இருந்தார். இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் முன்வைக்கிறாங்களோ அவங்க இறக்கினார், கொண்டாரு, ஒன்னில்லாம இருந்தார். கடைசி எப்படி ஆயிடுச்சு? சவுல் எப்படி பார்த்தாரு? பவுலா. அப்போ ஒரு நியூ டர்ன் பார்த்தீங்களா? வாழ்க்கையில் எல்லாம் முக்கியமா ஒரு மாற்றம், ஒரு பெரிய மாற்றம். அந்த மாற்றம் நமக்குள்ளே இந்த மாதத்தில் யார்? நம்ம மத்திய வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? நல்ல வடிவ சொல்லித்தவர். அவர் மக்களுடைய வெறுப்பை பெற்றிருந்தார். இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். போய் பார்க்க வந்து என்னாச்சு? ஒரு பெரிய மாற்றம் வந்து அந்த தொழிலை விட்டு இயேசு பெற்றார். முதல்ல அந்த கணக்கில் இருந்தார், வரி பணம் இதை பற்றி கணக்கில் இருந்தார். கடைசியில் எழுத ஆரம்பிச்சார், ஆண்டவர் பற்றி எழுத ஆரம்பிச்சார். ஆண்டவர் பற்றி எழுதுனா என்ன நற்செய்தி? மத்திய நற்செய்தி. அந்த உலகத்தின் கணக்கை எழுதியவர் இந்த உலகத்தின் வெற்றிகள் கணக்கில் அவரை பற்றி எழுதினார். அந்த அளவு மாறிவிட்டு பவுல் மெசியா என்ன சொன்னார்? கடைசியில் மெசியாவுக்காக உயிரை கொடுத்தார். 1 Corinthians 9:14 சொல்கிறார், நற்செய்தி அறிந்தார்கள் கேள்வி. முதல்ல அந்த இயேசு பற்றி பேசினா கேள்வி சொன்னார். இப்ப அந்த இயேசு பற்றி நான் பேசலன்னா எனக்கு கேள்வி. அப்படி ஒரு பெரிய மாற்றம், ஒரு தலையிலான மாற்றம் என்பது உருவாகிறது. நம்ம வாழ்க்கையில் சொல்றது ஒரு சில குணங்கள், ஒரு சில செயல்பாடுகள் ரொம்ப பிடிக்காம இருக்கும். நிறைய நேரம் கணவரோடு சொல்லியிருப்பாரு, ஒரே இந்த குணம் நல்லா இல்லை, அந்த ஒரு மனைவி சொல்லியிருப்பாங்க, இது சரியா போகல. அந்த அவங்க அம்மா பக்கம் தான் சொல்லியிருப்பாங்க, நீங்க செய்யற இந்த செயல்பாடு நம்ம பொருளாதாரத்துக்கு கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு முன்னுக்கு கிடையாது, நம்ம பிள்ளைகளுக்கு எடுக்காது இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல ஒரு யூத் தான் ஒரு மாற்றத்தை எடுக்கிறது. அவர் மட்டும்
அதை மட்டுமல்ல, நாம் இருக்கிற மாதம் தான் என்ன மாதம்? இந்த மாதம். அப்போ யாரும் அந்த ஜூக்கர் எடுத்து ஆஸ்பத்திரி கை தூவாங்க அது கையில் வரும்போது ரைட் ஓகே. அப்போ ஜூக்கர் இருக்கிற மாதம். அதன் பிறகு கட்லைன் மூணாவது இருந்து எல் ஆங்கிலத்திலே எல்லுக்கு எடுத்துருவாங்க லேம் எக்ஸ்கியூஸ். லேம் எக்ஸ்கியூஸ் நொண்டி சார்ஜ் கொடுக்கும். லேம் எக்ஸ்கியூஸ் என்னது? நொண்டி சார்ஜ் கொடுக்கும். ஏதாவது ஒரு காரியம் செய்யாமல் இருக்கும், ஏதாவது கடமை செய்யாமல் இருக்கும், கடமை செய்யாமல் இருக்கும், நொண்டி சார்ஜ் கொடுக்கும். ஏன் செய்யல? எதுக்காக? பல கதைகள் கொடுக்கும். பல கதைகளை நம்ம இப்படி இருக்கும்போது வாழ்க்கையில இந்த மாதத்துல நம்ம சிறப்பாக சாப்பிட்டு சொல்லாம நம்முடைய கடமைகளை சரியா செய்யும். அது குடும்ப பணியா இருக்கலாம், சமுதாய பணியா இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கை பணியா இருக்கலாம், இவற்றையெல்லாம் செய்வதே சாப்பிட்டு கடவுளை சாப்பிட்டு சொல்லக்கூடாது. கடவுளை ஜெபம் பண்றதா இருக்கலாம், அவரை பற்றி பரப்பதா இருக்கலாம், சூரிய செமஸ்டியாரை பற்றி அறிவிப்பதா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தின் நல்ல கடமைகளை பற்றி சொல்வதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அல்ல சாப்பிட்டு சொல்லக்கூடாது. சாப்பிட்டு நம்முடைய பொறுப்பில் தவறி போகணும், தள்ளி போடணும். அது தள்ளி போடணும் என்ன இருக்கு? அவங்களே ஒரு பெரிய சிறப்பான காரியம் செய்ய முடியாம போகும். நீ அவங்க ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலை அதை செய்யறதுக்கு நீ தள்ளி போடலாம். தள்ளி போடும்போது யார் கூட சாப்பிட்டு சொல்லுவோம். சாப்பிட்டு சொல்லும்போது அதில் ஒரு தைரியம் இல்லாம இயேசு பின்பற்றி வருகிறாங்க. இயேசு பின்பற்றி வரும்போது ஒரு ஹோட்டல் சொல்றாரு, நான் புதுசாக மாடு வாங்கியிருக்கேன், அதை ஓட்டி பார்க்க போங்க. இன்னொருத்தர் வேலுக்கு போனாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, தந்தை இறந்துதான் நான் போனாங்க. சரிங்களா? இவ்வளோ காரணம் அந்த இயேசு வச்சிருந்த ஒரு மெய்யான பரிசை அது கூட முடியாது. நம்ம வாழ்க்கையிலே ஒரு பெரிய உயரிய லட்சியம் அடையணும்னு சொன்னா சாப்பிட்டு தள்ளிவிட்டு போகும்போதுதான் இந்த நம்முடைய செயல்களை தள்ளி போடுவதை நிறுத்திவிட்டு சரியான நேரத்தில் செய்யும் போதுதான் ஒரு உயர்ந்த உன்னத லட்சிய நிலை அடைய முடியும். இல்லைன்னா அடைய முடியாது. அவங்க மனித வாழ்வு நவீன காலத்தில் எளிதாக காரியங்களை செய்வதில்லை. சாப்பிட்டு சொல்கிறது, அதை தள்ளி வைக்கிறது, இப்படி இருப்பதன் காரணமாக பெரிய சிக்கல் என்று வருகிறது. கடைசியில் இருக்கிறது ஒய். ஒய் இருக்கிறது எஸ். எஸ் டு தி லார்ட். கடவுளுக்கு ஆமென். கடவுள் காரியங்களுக்கு ஆமென். செபஸ்தியான் ஒரு அரை சாட்சியாக இருந்தார் என்று சொன்னார். அரை சாட்சியாக கடவுளுடைய திருவத்துக்காக ஆமென் எஸ் என்று சொல்லி அவர் தன்னை அர்ப்பணித்தார். கடவுளுடைய திருவத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிற போது பேரும் அதுதான் உன்னதமான நிலையாக, அதுதான் வேறுபட்ட நிலையாக. செபஸ்தியான் நான் கொண்டு சொன்னார், கடவுளுடைய திருமணம் எதுவோ அதை கண்டுபிடித்தார். அந்த திருமணத்தை கண்டுபிடித்தது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்தார். அதுக்குதான் முக்கியத்துவம். நம்ம ஒரு செயல் நல்ல செயலுக்கு பண்ணுங்க, அந்த நல்ல செயலை செய்யறதுக்கு நம்முடைய மனசு ஒரே ஒரு காரணம் சொல்லும். நல்ல செயலுக்கு அந்த மனசு ஒரே ஒரு காரணம் சொல்லும். அதை செய்யக்கூடாதுக்காக 1000 சொல்லும். செய்யக்கூடாதுக்கு ஒன்றுதான் சொல்லும். அது தவறா கொண்டு போறதுக்கு 1000 காரணம் சொல்லும். அந்த 1000 காரணம் சரிமையே தெரியும். இந்த ஒண்ணு தவறு மாதிரி தெரியும். ஆனா அந்த ஒண்ணுதான் சரி. அந்த ஒண்ணு பார்த்தீங்களா, அதான் சரி. நம்ம வெறும் 1000 காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒண்ணு கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஒண்ணுதான் இது கடவுளுடைய திட்டம். அந்த ஒன்றுதான் இறைவனுடைய இறைச்சித்தான். அதை நிறைவேற்றுவதை நாம் கவனமாக இருந்தால் கண்டிப்பா வாழ்க்கைக்கு முடியாது. நம்முடைய மனசாட்சியின்படி நடக்கிற போது நிறைய காரியங்கள் சாப்பிடும். மனசாட்சி கடவுளுடைய குழந்தை. ஆக இந்த மாதத்தில் கடவுள் பேசி கொள்வோம். மனசாட்சி கேட்போம். அப்படி கேட்கும்போது ரொம்ப சிறப்பாக பிரமாதமாக இந்த மாதத்தை கொண்டாடுவோம். ஆக கடவுள் ஒரு பெரிய இலக்கோடு, பெரிய திட்டத்தோடு நம்முடைய கடவுள் இந்த மாதம் வந்திருக்கிறார். ரொம்ப பெரிய திட்டத்தோடு வந்திருக்கிறார். பெரிய லட்சியத்தோடு கடவுள் வந்திருக்கிறார். அந்த மாதத்தை
சிறப்பாக இந்த காரணங்களை வைத்து அருமையாக வாழ்கிற போது இந்த மாதம் கடவுள் கொடுத்த இலக்கை நிறைவேற்றக்கூடிய மாதமாக நாம் நிறைவேற்றிட்டோம். இந்த அக்களிக்கிற மாதமாக அதை சிறப்பாக அதற்கு முயற்சி எடுப்போம். எல்லாரும் முயற்சி தான். முயற்சி எடுப்போம். கண்டிப்பாக முயற்சி திருவினையாகும். அதுதான் முயற்சி திருவினையாகும். முயற்சி எடுக்கிறது கண்டிப்பாக நடக்கும். முயற்சி எடுத்து அதற்கான பலனை நாம் அனுபவிப்போம். அதற்கான அலுவலர்களை ஆண்டோடத்திலே பெற்றுக் கொள்வோம். ஆமாம். அன்புக்கு சகோதர சகோதரிகளே, என்னுடைய திருப்பலி எல்லாம் சந்தையாக கேட்டு நாம் மன்றாடுங்கள். Amen.
கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு ஆனந்தமாகும். அவர் பாடுபட தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து செலுத்தி அதை விட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறினார்கள், அனைவரும் இதிலிருந்து பயிற்சி உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களுடைய இடமிருந்து கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைபொருள். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை காண்பே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு நினைவுகள் எங்கள் தந்தை பிரான்சிஸ் என்ற ஆகிய ஸ்டீபன் எல்லா திருநிலையிலும் நாம் அனைவரோடு ஒரு திருவரை அன்பில் நிறைவேற்றுகிறோம். ஆண்டவரே, இன்று இவ்வுலகிலிருந்து அழைத்துக் கொண்ட எங்கள் அன்பு தந்தை மனுஷலால் அவரை நினைவுறுத்தல் அவர் பிறகு இணைக்கப்பட்ட உயிர்ப்பிலும் அதேபோல செய்கிறது. மேலும் உயிர்த்தல் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இரக்கத்தும் நினைவோடு உமது திரும்ப ஒளியை ஏற்றது எங்கள் அனைவருக்கும் இணக்கமாகி கடவுளின் கணிதாயம் மரியாதை அவருடைய கணவரான யோசி உங்கள் பாதுகாவலர் கவலைகளை அழைக்கக்கூடிய சபஸ்தியம் இணை பாதுகாவலர் இங்கிலிருந்து புனித திருக்கோவில் இவ்வுலகில் போவதாயிருந்தோம் ஆகிய புனித அனைவரோடு நாம் நிலைவாழில் பங்கொள் கல்வி பெற்று வழியாக உண்மை புகழ்ந்தேற்று வாழ்ந்துள்ள உண்மை மனசாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருக்குறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநகை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தரும். எங்களுக்கு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறியின் இறைவனின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுளம் எங்களை காத்தருமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியாருக்கு எந்த மனவழிமை உமது ஊழியத்தின் நம்பிக்கை பாடுகளை வெற்றியும் தந்ததோ அதே மனவழிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை மாற்றி இந்த மாதத்தை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு கொண்டாட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. உடல்களில் மனதில் காயத்தோடு கவலையோடு இருக்கிறோம். அந்த காயங்கள் எல்லாம் நாம் சிறப்பாகலாம். நாம் ஆரோக்கியம் முடிந்த அளவுக்கு நன்மை நோக்கிக்கொள்ளுங்கள். நோக்கிக்கொண்டு ஆண்டோடு பேசுகின்ற நேரத்தில் ஆண்டோடைய சுகமளிக்கிற விடுதலை அமைந்து வருகிறது. நம்மை கடவுள் நம்மை தொடர்புகிறார். நமக்கு ஏற்றவாறு தயாரித்து வல்லமையை உயர்த்தி ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை கொண்டாடுங்கள். இயேசுவே, எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்ற அடையாளமாக வளர்ந்தெடுத்து மேலே உயர்த்தினேன். இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை செய்யப்படுகின்ற அடையாளமாக உங்களுடைய வளர்ந்தெடுத்து உயர்த்தினேன். எனக்கு பாவமன்னிப்பு தேவைப்படுகின்ற அடையாளமாக இந்த கரத்தை உயர்த்தி வெளிப்படுத்தும். இயேசு எனக்கு விடுதலை வேண்டும். இயேசு எனக்கு சுகம் வேண்டும். இயேசு எனக்கு மாற்றம் வேண்டும். இயேசு எனக்கு உங்களுடைய தொடர் வேண்டும் என்பதற்காக கரை உயர்த்தி கொண்டாடுங்கள். இந்த மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் நாம் காணமுடியாக செய்தார்கள். கடவுளுடைய பேரன்பு இந்த மாதத்தில் நம்மில் படும்படியாக செய்திருக்கிறார். அது தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை நீர் என்னை இந்த மாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் இத்தனை நாட்கள் சிறப்பாக பாதுகாத்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். இயேசுவே, உங்களுடைய நேரிய அன்பின் காரணமாக நான் இருக்கிறேன். நீர் இல்லை என்றால் என்னால் எதுவும் இல்லை. நீர் இல்லாத ஒரு பாலைவனம், நீர் இல்லாத வாழ்க்கை நினைத்து கூட பார்க்க முடியாது. நீர் இல்லாமல் என்னால் எதுவுமே செய்திருக்க முடியாது. ஆமை கடவுள் என்று சொல்லுங்கள். இயேசுவை இதுவரை வளர்ந்தது உருவானது எல்லாமே உமானது. கடந்த மாதங்களில்
தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், தோல்விகள், அவமானங்கள், அது கடவுள் ஒரு பாடமாக தந்தார். அதற்கும் கடவுள் நன்றி செலுத்துவோம். இந்த மாதிரி நல்ல உடல் சுகத்துக்காக இருப்போம். இயேசுவை நல்ல உடல் சுகம் தான். என் உடலில் உள்ள உறுப்புகளை தொடும், என் உடலில் உள்ள வேதனைகளை தனியும், எனக்கு சுகம் தான். ஆண்டவரை தெய்வீக மருத்துவரே, உமால் எல்லாம் மனநோயை குணமாக்க முடியும், உடல் நோயை குணமாக்க முடியும். நீ தொட்டாலே அற்புதம், உங்களுடைய ஆணை விளிம்பு தொட்டாலே அதிசயம். நான் விசுவசிக்கிறேன். என் நோய்களை உமால் குணமாக்க முடியும் விசுவசிக்கிறேன். என் உடலுக்கு தெம்பு தர முடியும், சக்தி தர முடியும் நான் விசுவசிக்கிறேன். என்னுடைய விசுவாசம் படி எனக்கு சுகம்தான் என்று குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, கணவன் மனைவி புரிதல் இல்லாமல், குடும்பத்திலே பிள்ளைகள் ஈடுபடுதல் இல்லாமல், பொறுப்பு இல்லாமல் இருக்கிற அந்த சிக்கல், ஏதோ பேரளவில் இருக்கிறோம், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரே சண்டை, எதற்கெடுத்தாலும் வேதனை, ஆண்டவரை அழுது வருகிறது, கண்ணீர் வருகிறது. பெரிய சுகையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம். ஒரே இடத்தில் கணவன் மனைவியாக பிள்ளைகளாக இருந்து குடும்பத்தை வாழ சிறப்பாக கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலை. என்றைக்கு மாறும், என்றைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், என்றைக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் என்று இருக்கலாம். நமக்கு பெரிய சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாக தருகிறேன். கடவுள் உங்களுக்கு இளைப்பாக தருகிறார், உங்களுக்கான விடுதலை தருகிறார். இந்த நேரத்திலே உங்களுக்கான விடுதலை ஆண்டவரை கட்டளையிடுகிறார், ஆண்டவர் அவரை செய்திருக்கிறார். ஆண்டவரத்தை இப்படியே குடும்பத்தை ஒப்படைங்க. குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை சொல்லுங்கள், குடும்பத்தில் வேதனையை சொல்லுங்கள், கண்ணீரை சொல்லுங்கள், குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த நிம்மதியை சொல்லுங்கள். ஆண்டவரை நீர் மட்டுமே செய்தவரை இந்த நேரத்திலே நம்பிக்கையோடு சொல்லுங்கள். குடும்பத்திற்கான தொழில் முன்னேற்றத்திற்காக மகிழுங்கள், குடும்பத்திற்கான ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகள் நல்ல முறையிலே வாழ மன்றாடுங்கள், நல்ல படிக்க, தீப்படியோடு இருக்க, பொறுப்போடு இருக்க, எந்த தவறான பழக்கத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க, சிறப்பாக அதற்காக மன்றாடுங்கள். நம் அருகில் இருக்கிற மக்களுக்காக மன்றாடுகிறோம், அருகில் இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிப்போம். நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் எல்லோரும் நலமாக இருப்படியாக மன்றாடுவோம். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் நல்ல மழைக்காக மன்றாடுவோம். நல்ல மழை பெற்று நல்ல குளிர்ச்சியான சூழ்நிலைக்காக நாம் மன்றாடுவோம். ஆண்டவரின் தெய்வீக ஆற்றல் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியாக மன்றாடுவோம். இந்த மாதம் செய்ய போகிற திட்டங்கள், இந்த மாதத்துக்கான ஆசீர்வாதங்கள், இந்த மாதம் செய்ய போகிற நல்ல காரியங்கள் எல்லாத்துக்காக ஆண்டவருக்கு அருள் கேட்போம். என் அருள் உனக்கு போதும் என்றார். கடவுளுடைய அருளை கேட்போம், அருளை கேட்டு சிறப்பாக நாம் வாழ்வோம். தொடர்ந்து கடவுளுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருப்போம், அவர் சொல்வதை கேட்போம். இந்த வரங்கள் எல்லாம் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள அவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். பேரிடக்கும் இறைவா, இந்த நல்ல நாளில் உண்மை போற்றுகிறோம், கேள்விக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இருக்கிறார், எங்களை வளர்ப்படுத்துகிறார். இன்றைக்கு நீர் கொடுத்த சமாதானத்துக்காக, சந்தோஷத்திற்காக, மகிழ்ச்சிக்காக, நிம்மதிக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாம் நிம்மதியாக இருக்க முடியாது, எங்களை ஆசிரிக்கிறார். தொடர்ந்து நல்ல காரியங்கள் நாம் பின்பற்றி நடப்போமாக. இந்த நேரத்தில் இந்த எண்ணெயை இந்த திருப்பிடத்திலிருந்து மந்திரிக்கிறாங்க, புனித எண்ணெயாக பெறுவோமாக, உங்களுடைய அபிஷேக எண்ணெயாக பெறுவோமாக. எங்கள் உடலில் அழுக்குகள் மறைவதாக, மனதில் உள்ள தீயணைகள் அழிந்து போவதாக, நல்ல எண்ணெய்களும் உயர்வான எண்ணெய்கள் வளர்ந்து எங்களுடைய உடல் முழுவதுமாக இந்த எண்ணெய் பூசப்பட்ட நேரத்தில் பரிசுத்தமாக்குவதாக, பயனுள்ள விதத்தில் எங்கள் உடலை பயன்படுத்துவதாக. அதற்கு நீரே உதவி செய்கிறார். எந்த நோக்கத்துக்காக எங்கள் நெற்றியை பூசப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறாது. எங்கள் பாதுகாவல் உரிய செபஸ்தியாரோட கட்டளையாக இல்லாமல் தந்தை எங்களுக்கு நிறைவாக செய்திருக்கிறார். எல்லாமே உரியாக நிறைவாக குறிப்பாக
Sunday,